Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. கல்யாண வீடுகளில் ரொம்ப பிரபலமான இந்த பிரெட் அல்வாவை வீட்டில் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 6 ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. அடுத்து இதை கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை லேசாக சூடானதும் நாம் நறுக்கி வச்ச ப்ரெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து கருகிடாமல் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக செவந்து வர வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரெட் அல்வாவில் கடைசியாக நாம் நெய் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பாதிக்கு பாதி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் சேர்த்து பொரிச்சு எடுத்திங்கன்னா அல்வா டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் பொரிச்சு வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பிரெட் சர்க்கரை தண்ணியில் நல்லா வெந்து சாஃப்டாகிடும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி விட்டு மசிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ரெட்டு பொரிக்க யூஸ் பண்ண எண்ணெய், நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் அல்வா நல்லா நிறம் மாறி இந்தளவுக்கு நல்லா சேர்ந்து வர ஆரம்பிக்கும். தேவையான அளவுக்கு முந்திரி பாதாமை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கல்யாண பிரெட் அல்வா சூப்பராக தயாராகிடும். இந்த பிரெட் அல்வாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.